11B ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கேர்ஃபுல்லாக கவனிங்கம்மா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஆனால் பட் யூ ஹாவ் டு நோ அபவுட் த சயின்டிஸ்ட் டு டிஸ்கவர் த ஃபேக்ட். அதான் ஒன் வேர்டில் கேட்பாங்க. நான் அடுத்த கிளாஸில் ஐ வில் மார்க் அண்ட் கிவ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் டிபெண்ட் அப்பான் புக் பேக் அலோன். இதுக்கு புக் பேக் அலோன் நமக்கு அதுக்குள்ள வராது. பயோசுவாலஜி பொறுத்தவரை புக் இன்சைடு வரும். அதனால் மிஸ் வந்து அது கரெக்டாக ஒன் வேர்டு எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு மார்க் பண்ணி நமக்கு தரேன். இதில் உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு இருக்கேன். அதாவது என்னென்ன சயின்டிஸ்ட் வந்து ஹூ டிஸ்கவர்ட் த ஃபேக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளாசிக்கல் டாக்ஸானமி, the father of classical taxonomy is Aristotle, and but father of modern taxonomy Carolus Linnaeus. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Then John Ray அதான் first use the term species அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி I thought this அதுக்கெல்லாம், but not to remember that I will give the keywords. Then again நெக்ஸ்ட் வந்து ஏர்னஸ்ட் ஹெக்கேல், அதான் ஃபைலோஜெனடிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஃபைலோஜெனினா இதுல இருந்து இந்த அனிமல் வந்திருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் அனிமல் வந்து எதுல இருந்து வந்திருக்கலாம், சிம்பிள் அனிமல்ல இருந்து நமக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தென் கம்ஸ் அதுக்குலாம் அவர் தான் அந்த கிளாடோகிராம், அதாவது ஃபைலோஜெனியை இணைச்சிருப்பாரு. அந்த ட்ரீ கிளாடோகிராம் ட்ரீ அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. தென் the word taxonomy was used by அகஸ்டின் பராமஸ் டி கேண்டில், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணவர் யாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல, அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னு அந்த பெயர் யூஸ் பண்ணவர் யாருன்னா வால்டர் ரோசன். அவர் தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டை அதுக்குள்ள யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தவர் யாருன்னா டான்ஸ்லி. இப்படிதான் ஒன் வேர்ட்ல கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்பான். டெஃபினிஷன் கொடுத்தது டான்ஸ்லி, அண்ட் தென் அகெயின் வேர்டை யூஸ் பண்ணது யாரு அப்படின்னா நமக்கு அதுக்குலாம் வால்டர் ரோசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கான்செப்ட் திருப்பி கிளியர் பண்ண விரும்புறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 கிங்டம் கான்செப்ட் அண்ட் 5 கிங்டம் கான்செப்ட். 3 கிங்டம் கான்செப்டை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா காரல் ஓல்ஸ் அப்படிங்கிறவரு. 3 கிங்டம் கான்செப்ட் அப்படின்னா ஒரு 3 இது கொண்டு வர்றாரு. என்னது 3 இது அப்படின்னு சொல்லி பார்க்கச்சுல அதுல அது மாதிரி உங்களுக்கு நான் இந்த இதெல்லாம் கிளியரா சொல்லிட்டேன். ஐ மீன் அது சிஸ்டமேட்டிக் அண்ட் தென் அகெயின் டாக்ஸானமி அதை பற்றி தான் கிளியரா சொல்லிட்டேன். 3 கிங்டம் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த டொமைன், 3 டொமைன்ல அராக்கியா அப்படின்னாலே அதாவது ப்ரோகாரியாட்ஸ், மெம்பரேன் போர்டு ஆர்கனல்ஸ் இருக்காது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல இருக்கும், சால்ட்ல இருக்கும், அதான் ஹாலோஃபைட்ஸ்னு சொல்றோம். அடுத்தால நீங்க வல்கானிக்ல இதுல இருக்கும். ஆக்சுவலா வல்கானிக் இதுல இருக்கிறதுனாலதான் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வல்கானிக் ஆஷஸ்ல இருக்கும் எரிமலையில. they produce மீத்தோஜன், அந்த மெத்தனோஜனை ப்ரொடியூஸ் பண்றதுனால அதுக்கு பேரு மெத்தனோஜென்சஸ். சாரி, they produce methane. So it's called as methanogenesis னு கொடுத்திருக்காங்க. அடுத்து நான் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் டொமைன் அராக்கியா, செகண்ட் டொமைன் வந்து பாக்டீரியா. பாக்டீரியால உங்களுக்கு தெரியும் harmful bacteria is also there, then pathogenic bacteria is also there. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். பால் தயிராது அது லாக்டோபிலஸ் பாக்டீரியா, இட்லி மாவு பிடிக்கிறது அது ஈஸ்ட் இருக்கிறது. ஆனால் பாக்டீரியால பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்கும் அண்ட் தென் அகெயின் ஒரு பேத்தோஜெனிக் பாக்டீரியா. பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான் ப்ரோபயோட்டிக் அதுக்குள்ள பாக்டீரியான்னு சொல்றோம். ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஹார்ம்ஃபுல்னா they produce which one diseases. ஆனால் எல்லா வைரஸுமே ஹார்ம்ஃபுல் தான், அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இதில் என்ன 70s ரிபோசோம் இருக்கு. தென் கம்ஸ் டொமைன் யூகேரியா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ் எல்லாமே 8s குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்புறம் 7 கிங்டம் கான்செப்டை கொண்டு வந்தவங்க கேவ்லியர் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நான் ஒரு ஹையரார்கி உங்களுக்கு சொன்னேன். இந்த ஸ்பீஷியஸ், ஜீனஸ், தென் ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது சேம் ஸ்பீஷியஸ் தான் இன்டர்பிரீட் அமங் தெம்செல், ஒன்று போல சேர்ந்து வாழக்கூடியதுலாம். அந்த இதுலேயும் 2 டைப்பாக போட்ட நமக்கு அதுக்கெல்லாம் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆல் த ஸ்பீஷியஸ் வில் பி டைட் டுகெதர் டு ஃபார்ம் த நெக்ஸ்ட் டாக்ஸான். that is called as என்ன கொடுக்குறோம் நமக்கு அதுக்கெல்லாம் ஜீனஸ். அந்த ஜீனஸ்ல 2 கொடுத்துருக்கு, மோனோடைபிக் அண்ட் பாலிடைபிக் ஜீனஸ். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ரெட் பாண்டாவுடைய ஜுவாலஜிக்கல் நேம் வந்து ஆலுரஸ் ஃபல்ஜீன்ஸ் அப்படின்னா. பாலிடைபிக் அப்படின்னா கேட்ல பாருங்க நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது டொமஸ்டிக் கேட் வீட்டில் வளர்க்கக்கூடியது, அப்புறம் ஜங்கிள் கேட் காட்ல வளரக்கூடியது, இன்னும் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும். அது வந்து தட் இஸ் கால்ட் அஸ் வைல்டு கேட்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரே வந்து ஜீனஸ் தான் வருது. எது பாலிடைபிக் ஜீனஸ் அது. ஆனா அதோடைய ஸ்பீஷியஸ் வேரி ஆகும். அதாவது ஃபெலிக்ஸ் டொமஸ்டிக் கேட், ஃபெலிக்ஸ் மார்ஜினட்டா ஜங்கிள் கேட்,
ஃபெலிக்ஸ் சில்வஸ்ட்ரிஸ் வந்து வைல்டு கேட். அடுத்தாப்புல பாருங்க ஆல் த ஜீனஸ் வில் பி டைட் டுகெதர் ஃபார்ம் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில பாருங்க லயன், டைகர், கேட் இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அடுத்தது ஆர்டர், ஆல் த ஃபேமிலி வில் பி டைட் டுகெதர் ஃபார்ம் த ஆர்டர். கார்னிவோர் அப்படிங்கிற ஆர்டர்ல வராங்க. தே டேக் ஃப்ளஷ் எடுக்கலாம். தென் கிளாஸ் மெமாலியா. அந்த கிளாஸ் மெமாலியா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கச்சுல அதில் எல்லாம் வருது. அதாவது வந்து மங்கீஸ், ஏப், மேன் எல்லாமே நமக்கு அதுக்குள்ள வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் fishes will be coming under fishes. Then amphibia, reptiles and birds இருக்கு. Then kingdom, animal kingdom னு சொல்றோம். அப்புறம் மிஸ்டனே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா the two types of names are there. ஒன்னு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது அது காமன் நேம். Common name varies from country to country. Usual nomenclature na naming the animal, and binomial nomenclature was introduced by Linnaeus. The two names இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா you know our national bird வந்து யாரு நமக்கு அதுக்குள்ள பீகாக். அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம் பாவோ கிரைட்டஸ். இன்னும் நம்ம தமிழ்நாடுடைய ஸ்டேட் பேர்டு என்னதுன்னா எமரால்ட் டவ், புறா வகை. அது வந்து அது சாலோபஸ் இண்டிகா. தென் டைகர், பாந்தாரஸ் டைகரஸ். அது வந்து நம்ம நேஷனல் நமக்கு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் பாருங்க திருப்பி நான் ட்ரைனாமியல்லாம் மிஸ் கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் அதுல ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர் நான் சொன்னேன். அதாவது வந்து இதுல மெயின்லி தே வில் பி இட்டாலிக் அதுக்குள்ள பிரிண்டட் தான் இருக்கும். இது பைனாமியல் நேம். அப்புறம் ஒன் வந்து ஸ்பீஷியஸ் நேம், ஒன்று வந்து ஜீனஸ் நேம். Species name is written in small letter, genus name is written in capital letter. They are underlined separately. Then author citation, in order to give the honor to the author who discovered the particular species, அதாவது Linnaeus கண்டுபிடிச்சது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தப்பறம் நீங்கள் வந்து இதுக்குள்ள ஈஸி ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தப்பல பாருங்க டூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. டூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமினா தே கிவ் த ஐடியாஸ் அபவுட் அனிமல்ஸ். அந்த டூல் அதை நம்ம பார்க்குறோம். மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க் அதுக்கெல்லாம் அண்ட் மெரைன் பார்க் அதுக்குள்ளது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிரிண்டடான சில புக்ஸ்லாம் இருக்கும் அதுக்குள்ள. தட் கிவ் த ஐடியா அபவுட் த அனிமல். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தெர் ஆர் மாலிகுலர் டூல்ஸ் to give the description to where animals. அதாவது நம்ம பார்க்குறோம் ஒரு மியூசியம், ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க், ஒரு சான்ச்சுவரி, இதுல இருந்து அனிமல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம். பட் மாலிகுலரோட அட்வான்ஸ்மெண்ட் வந்த பிறகு டிஎன்ஏ பிரிண்டிங் அண்ட் தென் அகெயின் டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் மூலமாக we can know about the animals அப்படின்னு நம்ம வந்துக்கலாம் சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது இது கிங்டம் அனிமாலியா அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு நம்ம வந்துக்கலாம் வரோம்.